திருவாரூர் மாவட்ட ஆட்சியரிடம் பாட்டாளி மக்கள் கட்சியின் தமிழ்நாடு உழவர் பேரியக்கத்தின் மாநில துணை செயலாளர் வேணு பாஸ்கரன் மாவட்ட ஆட்சியர் சாருஸ்ரீ அவர்களை மரியாதை நிமித்தமாக சந்தித்து சால்வை வழங்கி, அத்துடன் நன்னிலம் அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் மிகவும் பழமையான பள்ளி, அந்த பள்ளியில் வேளாண் அறிவியல் என்ற பிரிவை சேர்ந்த வகுப்பு நடைமுறையில் இருந்து வந்தது. அதில் மாணவர்களும் பயின்று வந்தனர். இந்த சிறப்பு வாய்ந்த வகுப்பினை சில ஆண்டுகளாக நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தது. தற்போது இந்த கல்வியாண்டு முதல் தற்காலிகமாக ஆசிரியர்களை நியமித்து நடத்தி வருகின்றனர். இருந்த போதிலும் மாணவர்கள் மத்தியில் பயிற்சி அளிப்பது மிகவும் மோசமான கல்வி தரத்தை கொண்டுள்ளது. இதனால் மேல் வகுப்பு தொடரவும் புதியதாக இணைய உள்ள மாணவர்கள் மத்தியிலும் மிகுந்த அச்சம் ஏற்பட்டுள்ளது. எனவே இப்பள்ளிக்கு அப்பாடப்பிரிவை சேர்ந்த உரிய ஆசிரியர்களே அரசு நேரடியாக நியமனம் செய்ய வேண்டும். மேலும் இந்த பள்ளிக்கு மேற்படி வகுப்பிற்காக நன்னிலம் பகுதியில் உள்ள விவசாய நிலம் 4 ஏக்கர் உள்ளது. இதில் ஒரு மின் மோட்டார் மின் இணைப்பு உள்ளது. இந்த விவசாய நிலங்களை பயன்பாடற்று கருவேல மரங்கள் வளர்ந்து உள்ளதால் அதையும் சில சமூக விரோதிகள் அபகரிக்க முயற்சிக்கின்றனர். எனவே இதனை கருத்தில் கொண்டு விவசாய நிலங்களை மீண்டும் மீட்டு மாணவர்களின் பயன்பாட்டிற்கு கொண்டு வர வேண்டும். மேலும் இத்தகைய பாடத்திட்டம் வாயிலாக இப்பகுதி மாணவர்களின் மூலம் விவசாயத்தை தாங்கள் மூலம் ஊக்குவிக்க வேண்டும் என்ற கோரிக்கைகளை முன்வைத்து இந்த மனுவினை கொடுத்தார். இதனை மாவட்ட ஆட்சியர் சாருஸ்ரீ பெற்றுக்கொண்டு விரைவில் தகுந்த நடவடிக்கை எடுக்கப்படும் என கூறினார். மனு வழங்கும் போது தமிழ்நாடு உழவர் பேரியக்கத்தின் மாவட்ட செயலாளர் உலகநாதன், மாவட்ட துணை தலைவர் பழனி, மாவட்ட துணை செயலாளர் கணேச சண்முகம், பாமக குடவாசல் மேற்கு ஒன்றிய செயலாளர் ராஜு ஆகியோர் உடனிருந்தனர். நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று பல முறை கோரிக்கையில் வைத்தும் அந்த கோரிக்கையை ஏற்று சென்ற ஆண்டு டெம்பரவரியாக ஒரு ஆசிரியரை நியமனம் செய்துள்ளார்கள். அதை இன்று மாவட்ட ஆட்சியரை சந்தித்து நிரந்தரமாக அது சம்பந்தப்பட்ட துறை ஒரு ஆசிரியரை அதில் நியமனம் செய்ய வேண்டும். அந்த விவசாய கல்லூரிக்கு சொந்தமான நிலங்கள் ஒரு 4 ஏக்கர் பம்பு செட்டு சர்வீஸோடு உள்ளது. அதையும் பயன்பாட்டில் இல்லாமல் முள் புதர்களும் வேலிக்கருவை கருவளை மரங்கள் வண்டி உள்ளது. அதை சில சமூக விரோதிகள் அபகரிக்க உள்ளார்கள். அந்த நிலையை போக்கி உடனடியாக மாவட்ட ஆட்சியாளர்கள் நடவடிக்கை எடுத்து அதை விவசாய கல்லூரிக்கு பயன்படுத்தும் அளவுக்கு பயன்படுத்த வேண்டும் என்று பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய உழவர் பேரியக்கத்தின் மாநில துணைத் தலைவரின் சார்பாக வேண்டுகோள் வைத்துள்ளோம்.